world, we need the fatherly God. நமக்கு யார் வேணும்? The fatherly God. தகப்பனை போல ஒரு தெய்வம் வேண்டும். Peace for both. வீட்டுல சமாதானம் இருக்கணும்னா யார் இருக்கணும்? Fatherly father. அது என்ன fatherly father? தகப்பனை போல இருக்கிற ஒரு தகப்பன் வேண்டும். நிறைய பேருக்கு வீட்டுல தகப்பனை போல இருக்கிறது, ஒரு ரவுடியை போல இருக்கிறாங்க, ஒரு சித்தப்பா போல இருக்கிறாங்க. ஏன்னா ஒட்டு உரசி இல்லாம, அன்பு இல்லாம ஒரு அண்ணனை போல இருக்கிறாங்க. அந்த தகப்பனுடைய உள்ளம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வாசித்தோம் இல்லையா? நீங்க வீட்டுல போய் படிக்கணும். அந்த எரேமியா 23ஆம் அதிகாரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சங்கீதம் 23, எரேமியா 23. அங்க ஒரு ஆட்டுக்குட்டி பேசுவதை போல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எரேமியா 23ல அந்த மேய்ப்பரை பேசுறோம். இந்த ஆடுகளுக்கு நான் என்னென்ன செய்யப்பட்டேன், இந்த ஆடுகள் ஏன் வேற வழிக்கு போச்சு, இந்த ஆடுகளை கெடுக்கிறவர்கள் யார் என்று சொல்லி அவர் பேசுவார். சோ எரேமியா 23 நீங்க தியானம் பண்ணுங்க, சரியா? சோ வீட்டுக்கு யார் வேணும்? ஃபாதர்லி ஃபாதர் வேணும். அப்புறம் சர்ச்சுக்கு யார் வேணும் சொன்னா ஃபாதர்லி பாஸ்டர் வேணும். பிரதர்லி பாஸ்டர் இல்ல, சிஸ்டர்லி பாஸ்டர் இல்ல. தகப்பனை போல உள்ளம் கொண்ட ஒரு பாஸ்டர். தகப்பன் தான் ஒரு 2 இட்லி கையில இருக்கு, தன்னுடைய மகன் பசியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் கையில 2 இட்லி கொடுத்து தம்பி கூட பசியா இருக்கு, உங்க கூட பசியா இருக்கு, சாப்பிடறா என்ன பண்றோம்? என்ன பண்ணுவாங்க? நீங்க விசேஷித்த அண்ணனை குறித்து சொல்ல வேண்டாம். எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தகப்பன், எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அண்ணன் இருப்பாரு. அவங்க தகப்பனுக்கு சமமா இருப்பாங்க. பொதுவா நான் கேட்கிறேன், பொதுவா அண்ணனத்துல 2 இட்லி இருக்கு, அக்கா இடத்துல என்ன பண்ணுவீங்க? சாமியா சாப்பிடுவாங்க, ஒண்ணு யாரும் கொடுப்பாங்க, மகனுக்கு கொடுப்பாங்க, தம்பிக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி ஆனா தகப்பன் இருந்தா என்ன பண்ணுவாரு? தாய் இருந்தா என்ன பண்ணுவாங்க? முதல்ல 2 பிள்ளைகள் கொடுத்துருவாங்க. எதனா மிச்சம் மீதி வச்சிருந்தா சாப்பிடும். அந்த சின்ன கேப், அந்த 6 இட்லி இருக்கு இல்லையா, அதுதான் டிஃபரன்ஸ். பிரதர்லி பாஸ்டருக்கும் ஃபாதர்லி பாஸ்டருக்கும்.